Hey guys, welcome back to my channel. So இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு நான் வந்து இந்த மாதிரி ஒரு டே இன் மை லைஃப் vlog போட்டு. ஸோ அந்த vlog தான் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போறீங்க. ஸோ further delay, let's get into a video. ஃபர்ஸ்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி டே இன் மை லைஃப் vlogலாம் போட்டு. ஸோ என்ன நடக்குது என்னோட டே இன் மை லைஃப்பில் இப்போல்லாம் எப்படி போகுது, அப்போல்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. வீட்டில் இருந்தேன், காலேஜ் போனேன், இந்த மாதிரி மிக்சடாக இருந்துச்சு. ஸோ இப்போ காலேஜ்லாம் முடிச்சாச்சு. ஸோ எப்படிலாம் டே போகுது இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில விஷயம் சொல்லக்கப்புறம் நான் வந்து என்ன நடக்குது சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து காலேஜில் வந்து இந்த ஃபைனல் செம்முக்கு வந்து எங்களுக்கு வந்து இது பண்ண சொன்னாங்க. ஆடிட்டர் ஆஃபீஸ் போயிட்டு இன்டர்ன்ஷிப் மாதிரி பண்ண சொன்னாங்க. அது ஒரு 15 days சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்தோன்னா நாங்கள். ஆனால் நான் என்ன பண்ணேன்னா, சரி ஓகே 2 days தான் காலேஜ், மிச்சம் 4 days நம்ம வீட்டில் சும்மா இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு மாதிரி ரொம்ப போர் அடிச்சிடும், லைக் எதுவுமே நம்ம கற்றுக்கவே முடியாதுன்னா நான் என்ன பண்ணேன், சரி ஓகே அந்த 15 days இன்டர்ன்ஷிப் வந்து பண்ணிவிட்டு அப்படியே அங்கேயே வந்து நான் கண்டினியூ பண்ணிட்டேன். ரெகுலராக போக ஆரம்பிச்சிட்டேன். இந்த 2 days காலேஜ் 4 days ஆடிட்டர் ஆஃபீஸுன்ற மாதிரி நான் போக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் என்னோடய லைஃப் வந்து ஒரு 6 மாதமாக போயிட்டுருக்கு. நான் ஆஃபீஸ் தான் சொல்லுவேன், ஆனால் எங்கெல்லாம் நான் சொன்னதே கிடையாது இது வரையும். லைக் எங்கேயும் நான் அந்தளவுக்கு டீட்டெயிலாக சொன்னதில்லை. ஸோ இதில் தான் நான் வந்து சொல்கிறேன். ஸோ அந்த ஆடிட்டர் ஆஃபீஸ்க்கு தான் வந்து நான் போயிட்டுருந்தேன். ஸோ இன் பிட்வீன் கேம்பஸ் இன்டர்வியூ எதாவது வந்துச்சுனாலோ இல்லை ஜென்ரலாக நம்ம அப்ளை பண்ணியிருக்க ஜாப் எதாவது இன்டர்வியூ வந்தால் அதை அட்டென்ட் பண்ணுவேன். ஸோ இப்போதைக்கு அங்கே தான் நான் வந்து போய்கிட்டு இருக்கேன். அது இல்லாமல் வந்து ஸோ அங்கே ஆஃபீஸ் போகிறதுனால அது 9 to 5 ஜாப்ன்றதுனால என்னால் பெருசாக விலாகில் ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் நம்ம க்ரியேட் பண்ணணும்னா கூட எனக்கு வந்து சுத்தமாக டைமே இருக்காது. ஏன்னா கொஞ்சம் ஹெக்டிக்காகவே போகும். மார்னிங் வந்து ஒரு 7:45 தான் எழுந்திருப்பேன். ஸோ பாடியில் இருக்கிறதுனால ஸோ ஒரு 20-25 minutes நம்ம போயிடலாம். ஸோ 7:45 எழுந்து கடகடன்னு கிளம்பி அப்படின்னு போகிறதுக்கு அங்கே 9க்கு போயிடணும். ஸோ 9 to 5 வந்துடும். வீட்டுக்கு வந்தோடனே ஜிம்மு சாப்பிட்டு தூங்கிடுவோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ரொட்டீனே போயிருந்தாலும் இதில் நான் என்னென்ன வீடியோ போடுறது என்னென்ன வீடியோவில் காட்டுறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால சரி ஓகே ஃபைன், நம்ம வந்து கொஞ்ச நாள் கழித்து நம்ம பொறுமையாக வந்து வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இவ்வளோ ஒரு கேப்பு. பெருசாக அந்த கன்சிஸ்டண்ட்டாக வீடியோலாம் எதுவுமே போடாமல் இருந்ததுக்கான ரீசன் இதுதான். ஸோ ஹெக்டிக்காகவே டேஸ் போயிட்டுருக்கு. கொஞ்சம் பிஸியாகவே இருந்தேன்னு கூட சொல்லலாம். வந்து சீன்லாம் போடல. ஸோ உண்மையாலே எனக்கு சுத்தமாக டைமே இருக்காது. ஃபோன் யூஸ் பண்ணவே டைம் இல்லாமல் இதுவாகிடுச்சு. ஸோ அதனால தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்றைக்கி என்னடா திடீர்னு அதிசயமாக வீடியோலாம் போடுறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி வந்து நான் லீவ் போட்டுட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு இன்டர்வியூ இருக்குது. ஸோ அந்த இன்டர்வியூக்காக தான் நான் இன்றைக்கி கிளம்ப போகிறேன். அது இல்லாமல் அந்த இன்டர்வியூ ஒரு 10:30 மேலே தான். ஸோ இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா ஆக போகுது. ஸோ எனக்கு வந்து ஒரு 10:30 மேலே தான் வர சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நான் இப்போ வந்து மார்னிங்கில் என்னென்னலாம் பண்ணுறேன்னு சொல்லி உங்களுக்கு காட்டியிருப்பேன். லைக் நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கேன் இந்த வாட்டி vlog எல்லாமே. ஸோ ஃப்ரம் தூங்குறதுலேருந்து தூங்கி எழுந்தது வரையும் நான் என்னென்ன பண்ணுறேன்னு சொல்லி தான் நான் வந்து லைக் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி என்னென்னலாம் நடக்குது எப்படிலாம் போகுது என்னோடய டே நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ முடிஞ்சால் இன்டர்வியூ முடிச்சுட்டு ஒரு சோலோ டேட் போவோம். ரொம்ப நாள் ஆச்சு சோலோ டேட் போயிட்டு. சரி ஓகே சோலோ டேட் நான் எங்கே போகிறேன் என்ன பண்ணலான்னு சொல்லி பார்ப்போம். ஸோ போகலான்னு தெரியல. ஸோ போகலாம் இந்த vlogல நான் ஆட் பண்ணுறேன். ஓகே ஸோ வாங்க அப்படியே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சாரி ரொம்ப நேரமாக ஒரு 3 நிமிஷமாக நான் பேசிகிட்டு இருந்தேன். ஸோ என்ன ஏது நம்ம சொன்னால் தான் நீங்கள் வீடியோக்குள்ளே போய் பார்க்குறப்போ உங்களுக்கு போர் அடிக்காது. ஸோ இந்த vlog வந்து நான் ஒரு இன்னோவேட்டிவாக ட்ரை பண்ணியிருக்கேன். மார்னிங்லேருந்து என்னென்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு. அன்றைக்கி வந்து எழுந்தது வந்து கொஞ்சம் லேட் தான், ஒரு 8:30 அந்த மாதிரி தான் எழுந்தேன். ஸோ நான் எழுந்ததுலேருந்து என்ன பண்ணுறேன் எப்படிலாம் இருக்கு என்னோட டேன்னு தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ மார்னிங் எழுந்தவுடனே விண்டோஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணிட்டா கொஞ்சம் வந்து ஃப்ரீயாக இருக்கும், டம்ப்டாக ஃபீல் ஆகாதுன்னு சொல்லிட்டு விண்டோஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பெட்ஷீட்லேருந்து எல்லாத்தையும் வந்து லைக் ஃபோல்ட் பண்ணி எல்லாமே எடுத்து வச்சிட்ருக்கேன். ஸோ இப்போல்லாம் வந்து டேஸ் எப்படி போகுதுன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸ்கூல் போயிட்டு இருந்தப்போ இருந்த ஃபீல் எல்லாமே மாறிட்டு கொஞ்சம் மெச்சூர் ஆகிட்டோம். நிறைய வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இது எல்லாமே நம்மளுக்கு வந்துருச்சுன்ற ஒரு ஃபீலோட டேஸ் பாஸ் ஆகிட்டே இருக்குது. எப்படிடா இவ்வளோ சீக்கிரமாக வளர்ந்துட்ட மாதிரி தான் ஃபீல் ஆகிருக்கு. இந்த மாதிரி எத்தனை பேர் அவங்க லைஃப்பில் ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு மறக்காமல் என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ மார்னிங் எழுந்தோடனே அந்த விண்டோஸ்லேயே வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு கிளிப்பு கம்பெல்லாம் அங்கேயே கழட்டி வச்சுருவோமா. ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து என்னோடய கபோர்டில் வந்து அடுக்கி வச்சுருவேன் அந்த பாக்ஸில் போட்டுட்டு. ஸோ அங்கே வந்து ஒரு மாதிரி மெஸ்டப்பாக இருக்கும். என் தங்கச்சி காலேஜ் கிளம்பி போகிறதுனால அதனால திங்ஸ்லாம் எடுக்கிறதுனால அந்த பிளேஸ் கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்கும். ஸோ அதை கொஞ்சமாக அடுக்கி வச்சுட்டு ஸ்கின் கேருக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு அதை எல்லாத்தையும் எடுத்து வச்சுப்பேன். ஸோ ஒரு வாட்டி வந்து எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணிடுவேன். ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ப்ரஷ் எல்லாம் பண்ணணும். ஸோ லைட்டாக வந்து
வீடியோ கேப்சர் பண்ணியிருக்கேன். லைக் இந்த மாதிரிலாம் நான் என்னோடய vlogல எடுத்ததே கிடையாது. சரி ஓகே டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்னு சொல்லி தான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குது கொஞ்சம் கொஞ்சம். ஸோ அதெல்லாம் போகிறதுக்கு சீரம் தான் வந்து போட்டுட்ருக்கேன். ஸோ இப்போ ஓரளவுக்கு ஸ்கின் பரவாயில்ல, கொஞ்சம் ஹெல்த்தி ஸ்கின்னாக தான் இருக்குது. ஸோ அது போட்டு வந்துட்டு இப்போ வீட்டில் கொஞ்சம் நேரம் எல்லார்ட்டையும் பேசி ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி உட்காந்து சிட் பண்ணி. ஸோ அதனால் அவங்கக்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த சீரமை வாஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணி நல்லா வந்து அந்த சீரமெல்லாம் போயிடுச்சு. ஸோ நல்லா ஃபேஸ் வாஷ் எல்லாமே பண்ணிட்டேன். ஸோ இந்த ரூம் வந்துட்டு இந்த ரூமோட விண்டோஸை ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த ரூமை கொஞ்சம் டம்ப்டாக ஃபீல் ஆச்சு, அதனால தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பொறுமையாக வந்து காஃபி குடிக்கலான்னு சொல்லி பார்த்தா பால் காலி ஆயிடுச்சு மார்னிங்கு. ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா சரி ஓகே ஃபைன் நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிடலான்னு சொல்லி தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன் பிட்வீன் வந்து நான் ரொம்ப நேரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 hour வந்து கேப் எடுத்ததுக்கப்புறம் தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியும் என்னடா இது எழுந்தோடனே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றீங்கன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரிலாம் இல்லை, ஒரு பிரேக் எடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு தான். ஸோ பாஸ்தா பண்ணியிருந்தேன். ஸோ இட் ரியலி கேம் அவுட் வெல். அது கூட எப்படின்னா முன்னாடி நாள் வச்ச கிரேவியில் பாஸ்தா குக் பண்ணி போட்டுட்டேன், அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் வந்து குளிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டேன். அன்றைக்கி எனக்கு ஒரு இன்டர்வியூ வந்தது. ஸோ அந்த இன்டர்வியூக்கு தான் நான் ரெடி ஆகிட்ருக்கேன் இப்போது. ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ண உடனே எப்பவுமே ஸ்கின் கேர் பண்ணுவேன். இந்த வாட்டி பண்ணலைன்னா எப்படியும் குளிக்க தானே போகிறோம், எதுக்கு பண்ணி அதை வேஸ்ட் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு ஸ்கின் கேர் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போல்லாம் வந்து ரொம்ப அந்த அப்போலேருந்தே இப்போ வரையுமே மேக்கப் மேலே பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருக்காது. சிம்பிளாக வந்து இந்த லிப்ஸ்டிக் போடுறது, அப்புறம் ஐலைனர்லாம் வச்சுட்டு இருந்தப்போ இப்போல்லாம் சுத்தம் ஐலைனர் காஜல்லாம் தொடுறதே கிடையாது. ஸோ சிம்பிளாக மினிமலாக என்ன பண்ணுவேன்னா மாய்ஸ்சரைசர் சீரம் போட்டதுக்கப்புறம் சன்ஸ்க்ரீன் போட்டுப்பேன். ஸோ கொஞ்சம் ஏதோ என்னோடய ஐஸ் வந்து டார்க்காக இருக்க மாதிரி ஃபீல் ஆனதுனால லைட்டாக ஐ ஷேடோ, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் காம்பேக்ட் பவுடர் மட்டும் போட்டு லைட்டாக ஃபேஸை செட் பண்ணிவிட்டு லிப் பாம் போட்டுக்கிட்டேன். லிப் பாம் இஸ் மஸ்ட். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜூடியோவில் வாங்கின இந்த ப்ளஷ் வாஸ் ரியலி குட். எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி அடிக்ஷன் மாதிரி ஆயிடுச்சுன்னு கூட சொல்லாது, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு. ஸோ அதை லைட்டாக போட்டு விட்டுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் லைட்டாக லிப்ஸ்டிக் வச்சு போட்டு வச்சு முடிச்சுக்கிட்டேன் என்னோடய லுக்கை. இவ்வளோ தான் வந்து நான் மேக்ஸிமம் மேக்கப்னாலே இவ்வளோ தான். லைக் ரொம்பலாம் போட மாட்டேன், வெறும் ஸ்கின் கேர், அந்த ப்ளஷ்ஷு, லிப்ஸ்டிக் இவ்வளோ தான். பெருசாக எதுவுமே இருக்காது. காஜல் ஐலைனர்லாம் எதுவுமே வைக்க மாட்டேன். ஸோ எடுத்த எல்லா பொருளையும் திரும்பி அதே பிளேஸில் வச்சுட்டேன்னா நெக்ஸ்ட் எனக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு வாட்ச் போட்டு என்னோடய லுக்கை வந்து முடிச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து சாமி கும்பிடணும். நான் வந்து சாமி எல்லாமே கும்பிடவே மாட்டேன் பெருசாக. ஸோ தாத்தா பாட்டியை மட்டும் கும்பிட்டுட்டு விபூதி வச்சுக்கிட்டு கிளம்பிடுவேன். ஸோ ஏன் சாமி கும்பிட மாட்டேன்னா லைக் எனக்கு அது மேலே ட்ரஸ்ட்டே இல்லைன்னு சொல்லலாம். நான் எப்போ சாமி கும்பிடுறதுன்னு எடுத்தேன்னா அரௌண்ட் நான் ஒரு 6th படிக்கிறப்ப தான் ஐ கெஸ். ஏன்னா எனக்கு அது மேலே நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு, அது ஒரு ரீசன் தான். ஸோ வந்துட்டு தண்ணியெல்லாம் குடிச்சிட்டேன். ஸோ ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ இன்டர்வியூ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் ரிசல்ட்டு சொல்லலை, ஒரு 1 week ஆகும்னு சொல்லியிருக்காங்க. சரி பார்ப்போம் என்னன்ட்டு. ஸோ வர இன்டர்வியூலாம் அட்டென்ட் பண்ணுறேன். ஆக்சுவலாக எனக்கு வந்து கேம்பஸ் இன்டர்வியூவில் வந்து ஒரு இன்டர்வியூ செலக்ட் ஆனேன். பட் ஆனால் அது லொக்கேஷன் வந்து பெங்களூர். ஸோ ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்னென்னா எனக்கு வந்து அது அந்த ஆஃபர்லாம் தாண்டி அது சில பல விஷயனால நான் கேம்பஸ் இன்டர்வியூ வந்து அக்செப்ட் பண்ணல. ஸோ அந்த ஆஃபர் வந்து நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். இன்னும் ரிஜெக்ட் கொடுக்கல, இனிமேல் தான் ரிஜெக்ட் அந்த மெயில் செக் பண்ணிவிட்டு ரிஜெக்ட் கொடுக்கணும். ஸோ அதுதான் சரி வேறு ஏதாச்சும் நம்ம சென்னையிலே எங்கேனா பார்க்கலான்னு சொல்லி தான் வந்து ஒரு இன்டர்வியூவாக அப்ளை பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். நான் 10:30க்கு கிளம்புனேன் வீட்டிலேருந்து 10:20 10:15 கிளம்பிட்டேன். அங்கே ரீச் ஆக 20 minutesல ரீச் ஆகிட்டேன். 10:45லேருந்து அங்கே உள்ளே கூப்பிட்டதே 1 o'clock தான். அவ்வளோ நேரம் வெளியே உட்காந்துட்டு அந்த மாதிரி தான் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் இன்டர்வியூலாம் எடுத்தாங்க. ஸோ இன்டர்வியூ எடுத்த உடனே ஃப்ரெஷர்னால ரொம்ப ரொம்பலாம் காம்ப்ளிகேட்டடாலாம் இன்டர்வியூ இல்லை. ஸோ ஃப்ரெஷராக இருக்கிறதுனால இந்த மாதிரி இருக்காது மோஸ்ட் ப்ராபப்ளி. ஸோ மற்ற கம்பெனிஸில் எப்படின்னு தெரியல, இங்கே வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக லைக் ரொம்ப இதுவாக கேட்கல. ஃப்ரெஷர்னால ரொம்ப டீட்டெயிலாக வந்து நம்மளை ரொம்பவே இன்டெப்த்தான கொஸ்டின் கேட்கல. ஸோ பேசிக் கொஸ்டின்ஸ் தான் கேட்டாங்க. என்னால் ஆன்சர் பண்ண முடிஞ்சிச்சு. சில கொஸ்டினுக்கு வந்து நான் இன்னுமே ப்ரிப்பேர் பண்ணாமல் தான் போயிருந்தேன். சரி பார்ப்போம் என்னன்ட்டு. ஸோ இப்போ ஒன்றுமே இல்லை, வந்து நான் கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு தூங்கலான்னு இருக்கேன். எனக்கு ஏன்னா இந்த மாதிரிலாம் ஒரு டே இருக்கிறதே ரொம்ப ரேர் என் லைஃப்பில். ஒரு 6 months கொஞ்சம் ரிலாக்ஸ்டாகவே இருக்காத மாதிரியே தான் இருக்குது. பிட்வீன் வந்து தூங்கலான்னு நினச்சேன், ஆனால் தூங்க முடியல. ஏன்னா வந்து எனக்கு ரைட் சைட் கண் ஒரு மாதிரி துடிக்குதா என்னன்னே தெரியல. செம்மையாக ஒரு மாதிரி இச்சினஸாகவே இருக்குது. ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஜிம் கிளம்புவோம். ஜிம் போகிறேன்னு சொல்லியிருப்பேன், ஆனால் நான் வந்து ஜிம் போகல. பிகாஸ் வந்து எனக்கு
என்னன்னே தெரியல. நான் காலையிலேருந்து ஜிம் போகணும்னு நினச்சேன். ஆனால் ரொம்பவே டீமோட்டிவேட்டடாக ரொம்ப நெகட்டிவாகவே இருக்குது. ஏன்னே தெரில. ஸோ இதுக்கு முன்னாடிலாம் வந்து சண்டேனா கூட நான் வந்து ஜிம் கிளம்பி போயிடுவேன். பட் ஆனால் இன்றைக்கி என்னன்னு தெரில, எனக்கு ஒரு மாதிரி டீமோட்டிவேட்டடாக நெகட்டிவாக ஃபீல் ஆகும். அதனால் வந்து நான் இன்றைக்கி ஜிம் போகல. ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக கிளம்புற ஃபீலே வரல. ஆஃபீஸ் போயிட்டு அப்படியே ஜிம் அரைபறியாக கிளம்புறப்ப நம்மளுக்கு தெரியாது. இப்போ வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் ஓவர் திங்கிங் அதிகமானதா என்னன்னு தெரில. பட் ஏன் தெரில, இன்றைக்கி வந்து எனக்கு டேவே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் போயிட்டுருக்கு. அந்த ஆஸ் யூஷுவல் டே மாதிரியே எனக்கு இல்லை. ஸோ அதுதான். ஸோ இந்த கிராக் சாக் பிஸ்கெட், லைக் நான் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு தெரில, இந்த பிஸ்கெட் சாப்பிட்டே லிட்டரலாக ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ இந்த பிஸ்கெட்டோட காஃபி செம்மையாக இருக்கும். ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் இன்ஸ்டாகிராம் டிஎம்ஸ் எல்லாமே என் தங்கச்சி ஃபோனில் வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து டின்னர் வந்து நான் தான் பண்ணணும் அன்றைக்கி. ஸோ அதனால் வந்து என் பாட்டி வைக்கிற மாதிரி ஒரு சிக்கன் குழம்பு, அதுக்கப்புறம் வந்து ப்ரான் ஃப்ரை தான் அன்றைக்கி. ஸோ இந்த குழம்போட டீட்டெயில் ரெசிபி என்னோடய சேனலில் நான் ஆல்ரெடி வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வேணும்னா மறக்காமல் செக் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி அதே மசாலா, அது கூட 2 தக்காளி மட்டும்தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். மற்றபடி எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. த சேம் ரெசிபி. ஸோ இது எல்லாமே வந்து ஆல்ரெடி இருக்குது. நான் லிங்க் கூட ஐகார்ட்டில் கொடுக்குறேன், இல்லைனா வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ வந்து அந்த ரெசிபிக்கு வந்து இந்த மசாலா எல்லாமே போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சின்ன சேஞ்சஸாக வந்து ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவுமே டேஸ்ட் நல்லதாக இருக்குது. ஸோ ரெட் சில்லி பவுடர், டர்மரிக், அதுக்கப்புறம் வீட்டிலே அரைச்ச வந்து மிளகா பொடி, ஸோ இது எல்லாமே சேர்த்து தான் வந்து குழம்பே வந்து ரெடி பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் இட்லியும் ஊற்றி வச்சாச்சு. ஸோ குழம்பு வந்து அன்றைக்கி வந்து நல்லாவே வந்திருந்தது சொல்லலாம். ஸோ அன்றைக்கி வந்து எங்களுக்கு வந்து லைக் லோ வோல்டேஜ்னால ப்ராப்பராக வீடியோ கேப்சர் பண்ண முடியல. வந்து நான் என்ன பண்ணேன்னா, நான் வந்து குக் பண்ணதை வந்து சரி ஓகே முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் வந்து நம்ம சாப்பிட்றதே விலாக் எடுக்கலான்னு சொல்லி நான் பார்த்தேன். ஸோ விலாக் எடுக்கலான்னு சொல்லி எல்லாம் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு செம்ம ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அது இல்லாமல் வந்து லோ வோல்டேஜ் வேறு ஆயிடுச்சா. ஸோ லைட் ஆஃப் ஆகி ஆன் ஆகி, இன்வெர்ட்டரில் இருக்கிறப்ப பிரைட்டாக இருக்குது லைட்டு. ஸோ நார்மல் கரண்ட்டில் வரப்போ ரொம்ப டிம்மாக இருக்குது. ஸோ இன்வெர்ட்டர்லேயே மாறி 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 வரப்போ இதிலே வந்து பாதி நேரம் போயிடுச்சு. இங்கே லைட் ஆஃப் பண்ணி அங்கே லைட் ஆஃப் பண்ணி, ஸோ கொஞ்சம் இதுவாக போனால என்னால் ப்ராப்பராக கேப்சர் பண்ண முடியல. லோ வோல்டேஜ்லேயே இருந்ததுனால லைக் லைட் கொஞ்சம் பிரைட்டாக இருக்க டைம்லேயே சாப்பிட்றலாம். ஸோ லைட்டே இல்லைனா கொஞ்சம் கஷ்டமாயிடும்ன்றதுனால சாப்பிட்டு முடிச்சாச்சு. அதை குட்டியாக வந்து ஃபோன் ஃப்ளாஷ் வச்சு நான் எடுத்திருக்கேன். ஸோ அதிலே வந்து லைட் ஆஃப் ஆகி ஆன் ஆகி தான் ஆகியிருக்கும். ஸோ ஆல் செட். இன்றைக்கி டே வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு பிளான் பண்ணாத டே, ஒரு யூஸ்வலாக எப்படி போகும் எனக்குன்றது தான் வந்து ஒரு ரேண்டமான ஒரு வீடியோ. ஸோ இப்போ வந்து என்னென்னா ரெகுலர் ரொட்டீன் தான். நைட் கேர் தான் பண்ண போகிறேன். ஸோ நைட் கேருக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ நைட் சீரமும் அந்த டார்க் ஸ்பாட் இது வந்து போடுறேன். ஸோ அது வந்து எனக்கு நைட்டில் போட்டு மார்னிங் வாஷ் பண்ணுறப்ப கொஞ்சம் ஓரளவுக்கு கேட்குது. ஸோ அதனால் அதுவும் இது பண்ண போகிறேன். ஸோ ஸோ அது இல்லாமல் லிப் பாம். ஸோ உண்மையாலே நான் வந்து ஒரு விஷயத்தை பற்றி சொல்லணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் அந்த பெரிய லைட் ஏரியா நான் செக் பண்ணிக்கிறேன். சக்ஸஸ்ஃபுல்லி பெரிய லைட் ஏறுது. ஸோ தட் ஸ்கின் நீங்கள் இந்த பார்க்கலாம். அதுக்காக தான் நான் வந்து பெரிய லைட்டே நான் போட்டேன். ஸோ உங்களுக்கு இதில் கரெக்டாக தெரியுதான்னு தெரியல. பட் 1 minute. ஸோ இதில் வந்து ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ இதுதான் வந்து என்னோடய ரியல் கலர். ஸோ ஒரிஜினல் ஃபேஸ் இது தான். ஸோ ஃபில்டர்லாம் எதுவுமே போடலை. ஸோ நான் பெரிய லைட் ஆஃப் பண்ணிக்கிறேன். பிகாஸ் அது ரொம்ப ஃப்ளாஷ் அடிக்குது. இல்லைனா வெயிட் பண்ணுங்கள், ஃபோக்கஸ் பண்ணதுக்கப்புறம் ஓகேவா. லைட் அந்த இது பிரைட்னஸாக அது ஏதோ ஃபோக்கஸ் இல்லை பிரைட்னஸ் தான். அது குறைச்சோடனே கொஞ்சம் இருட்டாக தெரியுது ஃபேஸு. ஸோ என்ன கேட்டிங்கன்னா இது ஓகே, இல்லைனா வெயிட் பண்ணுங்கள் வரேங்க. ஸோ நான் வந்து இந்த லிப் ஸ்க்ரப்பும் லிப் பாமும் லிட்டரலாக ஒரு 2 monthஸாக 2-3 monthsக்கு மேலேயே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் ஸ்டூடியோவில் வாங்கினது தான். ஸோ நான் வந்து என்ன நினச்சேன், சரி லிப் கேர் ஜென்ரலாக வாங்கிட்டு கொஞ்ச நாள் விட்டுருன்னு பார்த்தா லிட்டரலாக இது வந்து ஒரு லாங் லாஸ்டிங்காக யூஸ் பண்ணுற ஒரு லிப் பாம் லிப் ஸ்க்ரப்னா ஸ்டூடியோவில் வாங்கினது தான். அதுவும் ப்ளூபெர்ரி ஃப்ளேவர் வாங்கினேன். ஆக்சுவலாக ப்ளூபெர்ரி பிளான் பண்ணி வாங்கலை. ஸ்கின் கிராஃப்ட் அது எல்லாமே ப்ளூ கலர் இருக்கலாம். சரி லிப் பாமும் சரி ப்ளூ கலர்லேயே நம்ம வாங்கிடலாம். அந்த பிளானில் சும்மா ரெண்டமாக வாங்கினது. பட் லிட்ரலாகவே வந்து நீங்கள் வந்து விசிபிள் ரிசல்ட் பார்ப்பீங்களான்னு தெரியல. பட் எனக்கு விசிபிள் ரிசல்ட் தெரியுது. ஸோ என்னோடய அப்பர் லிப்ஸ் வந்து கொஞ்சம் லைக் அது ஜீன்னாலையா என்னன்னு தெரியல, கொஞ்சம் லைக் ஒரு மாதிரி கொஞ்சம் இந்த டவுன் லிப்ஸை விட அப்பர் லிப்ஸை, அதான் லோவர் லிப்பை விட
அப்பர் லிப் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கும். ஸோ நான் வந்து இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து ஐ கேன் see the difference. பட் ஆனால் என்ன, இட் டேக்ஸ் 2 to 3 months இது அதோட டிஃப்ரென்ஸ் நீங்கள் விசிபிளாக பார்க்கணுன்னா ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் தான் நான் இதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இஃப் யூ லுக்கிங் ஃபார் அ குட் மாய்ஸ்சரைசிங் அண்ட் நரிஷிங் லிப் ஸ்க்ரப் அண்ட் லிப் பாம். இது வந்து எனக்கு செம்மையாக சூட் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு எப்படின்னு தெரில, பட் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒர்க் ஆச்சுன்னா நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். நான் வந்து இதுதான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்ல, எனக்கு இது ஒர்க் ஆச்சு. மேபி உங்களுக்கும் ஒர்க் ஆகலாம் ஆகாமலும் போகலாம். ஸோ நீங்கள் டெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ரெகுலராக. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இது போட்டுக்கலாம், சீரம் அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா எனக்கு ஸ்கின் கிராஃப்ட்டை தவிர வேறு எந்த பிராண்டு யூஸ் பண்ணாலுமே எனக்கு குட்டி குட்டி பிம்பிளோ குட்டி குட்டி பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிது. ஸ்கின் செம்மையாக இதுவாகுது. இது போடாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, ஸ்கின் நார்மலாக ஸ்கின் கேர் பண்ணலனா கூட நல்லாயிருக்கு. பட்டு வேறு ஏதாச்சும் போட்டால் ஸ்கின் டேமேஜ் ஆகுது, ரொம்பவே மோசமாகுது. ஸோ இப்போ இந்த டார்க் ஸ்பாட் மட்டும் நான் போட்டுக்கிறேன். இருக்கிறது போயிடுச்சு, பட் இன்னும் கொஞ்சம் அந்த லேசாக மார்க் இருக்குது. ஸோ அதனால் அங்கே ஒன்று போடணும். ஸோ இங்கே இந்த சைடு லிப்ஸ்ட்டு ஒன்று இருக்குது, அங்கே ஒன்று போடணும். ஸோ இங்கே அவ்வளோதான். ஸோ ரொம்ப டார்க் ஸ்பாட்ஸ் இல்லை ஃபேஸில் இப்போதைக்கு, எல்லாமே கம்மியாயிடுச்சு. ஸோ இந்த லிப் ஓரத்துலேயே இந்த சைடில் மட்டும்தான் இருக்குது. அப்புறம் நெத்தியில் அங்கங்கே ஒரு குட்டி குட்டி டாட்ஸ் இருக்குது, அவ்வளோதான். ஸோ இது லைட்டாக ட்ரை ஆனவுடனே நம்ம நைட் சீரம் போட்டு விட்டுடலாம். ஸோ அதுக்குள்ளே நம்ம லிப் ஸ்க்ரப் போட்டுக்கலாம். உண்மையாலே ஒரு சூப்பரான, நான் எந்த பிராண்டையும் நான் இவ்வளோவா ரெக்கமெண்டே பண்ண மாட்டேன், பட் இது ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து லிப் ஸ்க்ரப்பு. ஸோ இது வந்து ஒரு 5 minutes போட்டு விட்டுருவேன். அதுக்குள்ளே இதுவும் ட்ரை ஆகிடும். அப்புறம் இது வைப் பண்ணிவிட்டு நம்ம லிப் பாம் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம நைட் சீரம் வந்து போட்டுக்கலாம். அது சும்மா அங்கங்கே ஃபியூ ட்ராப்ஸ் தான். ஸோ எல்லோரும் சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து நைட்டில் நம்ம ஸ்கின் கேர் பண்ணிவிட்டு படுக்கிறப்ப மார்னிங் எழுந்துக்கிறப்ப பார்த்திங்கன்னா வந்து ஸ்கின் வந்து க்ளோவாக இருக்கும், செம்மையாக இருக்கும்லாம் சொல்லுவாங்க. அது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா உண்மை தான். ஸோ நீங்கள் வந்து அது ஆக்சுவலாக நான் ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்துருந்தேன். அவங்க விட்டமின் சி வந்து போட்டிருந்தாங்க. மார்னிங் எழுந்து பார்க்குறப்ப க்ளோவாக இருக்குன்றாங்க. ஆக்சுவலாக பார்த்தா என்னோடய ஸ்கின்னுக்கு வந்து விட்டமின் சி சுத்தமாக ஒர்க்கே ஆகலை. மேபி அந்த பிராண்டு ஒர்க் ஆகலை என்னன்னு தெரியல, பட் லிட்டரலாக என் ஸ்கின்னுக்கு வந்து நான் அதை காலையில் தான் போட்டுட்டு போனேன். எனக்கு மத்தியானத்துக்குள்ளேயே ஒரு பம்ப்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு, இங்கே குட்டி குட்டி பம்ப்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு அந்த ரெட் கலரில். ஸோ எனக்கு செம்ம கண்டிச்சு, என்னடா இது ஒரு நாள் கூட முழுசாக போடலையே, அதுக்குள்ளே நமக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி இதுவாக இருந்தது. ஸோ நீங்கள் உங்களுக்கு எது நீங்கள் ஆக்சுவலாக நான் பேட்ச் டெஸ்ட் பண்ணாமல் போட்டேன், அது என் மேலே தான் தப்பு. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா இட் வில் பி பெட்டர் ஃபார் யூ கைஸ். ஸோ அதனால் நீங்கள் பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு எந்த ஒரு ஸ்கின் கேர்னாலும் பண்ணுங்கள். ஸோ இதை வந்து நான் வெயிட் பண்ணிட்டு வந்துடுறேன். மட்டும் என்ன ஆனாலும் காலியாக ஆக மாட்டேங்குது, அது ஏன்னே தெரியல. ஸோ யா அது வந்து அப்படியே இருக்குது பாருங்கள். ஸோ நான் சும்மா அப்படி இப்படி யூஸ் பண்ணுறது தான். வைப் பண்ணியாச்சு சக்ஸஸ்ஃபுல்லி. இப்போ வந்து நம்ம இது போட்டுக்கலாம், லிப் பாம் போட்டு நம்ம ஸ்கின் கேரு நைட்டு இதுவும் முடிச்சிடலாம். ஓகேவா? நான் வந்து கொஞ்சம் அந்த பிரைட்னஸை கம்மி பண்ணி தான் வைக்கிறேன், பிகாஸ் வந்து அது ரொம்ப பளிச்சுன்னு கிடக்கு. ஸோ டன். ஸோ என்னோடய நைட் ஸ்கின் கேர் முடிஞ்சு நான் இதுக்கப்புறம் வந்து தூங்க தான் போகிறேன். ஸோ இப்போலாம் வந்து என்ன ஆச்சுன்னா ஐ லிட்டரலி வாண்டட் டு டாக் சம்டைம். நீங்கள் இந்த விலாக் வந்து ரொம்ப வளவலான்னு இருக்கும்னு நினச்சிங்கன்னா பரவாயில்ல. ஸோ இப்போலாம் வந்து நான் ஃபோன் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுற ரீசன் என்னென்னா, எனக்கு ரொம்ப நம்ம ஃபோன்லேயே நிறைய டைமை நம்ம ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுனால சரி ஃபோனை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் ஒரு 3 இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வச்சுருக்கேன். அதில் 2 இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து டீஆக்டிவேட் பண்ணிட்டேன். சரி ஓகே, கொஞ்ச நாளைக்கு நம்ம இன்ஸ்டாகிராம் இல்லாமல் இருக்கலாம். அண்ட் ஆல்சோ மெயின் அக்கௌண்ட் ஒன்று வச்சுருக்கேன், யூடியூப் ரிலேட்டடாக ப்ளஸ் இந்த கொலாப்ஸ்லாம் வரதுக்காகவே ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ அந்த அக்கௌண்ட் டீஆக்டிவேட் பண்ணாத ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அதில் கொலாப் போட்ட போஸ்டெல்லாம் இருக்குது. ஸோ அதில் வந்து கொலாப் ஏதாச்சும் வரும் யூடியூப்லேருந்து. சப்போஸ் யூடியூப்பில் காண்டாக்ட் பண்ண முடியலன்னா, ஏன்னா யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஒன்று மெயில் பண்ணணும், ஸோ அந்த மாதிரி இருக்கும். இல்லைனா மேக்ஸிமம் இன்ஸ்டாகிராம் டிஎம் இஸ் பெட்டர் ஃபார் கொலாப்ஸ் சம்டைம்ஸ்.
ஸோ ரீச் அவுட் பண்ண முடியலன்னா அதனால சரி ஓகே நம்மளுக்கு அதுக்கு யூஸ் ஆகுன்றதுனால வச்சுருக்கேன். ஸோ ஒரு கொலாப் பண்ணனா அவங்க நம்மளை நம்பி சொல்கிறாங்க பண்ணுறோம். திடீர்னு நம்ம இன்ஸ்டாகிராம் டீஆக்டிவேட் பண்ணிட்டா அவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டு நம்மளும் அந்த கொலாப்காக ஒர்க் பண்ணியிருப்போம். அதெல்லாம் நான் வந்து ஸ்பாயில் ஆகிடும்ன்றதுனால அந்த ஒரு ரீசன் ப்ளஸ் அது இல்லாமல் வந்து சில ஒரு போஸ்ட்டை ஸ்கெடியூல் பண்ணி வச்சுருக்கேன். நான் இன்ஸ்டாகிராம் என் ஃபோன்லேயே அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ என் தங்கச்சி தான் இன்ஸ்டாகிராம் ஹேண்டிலே மேனேஜ் பண்ணுறான். ஸோ அவளுமே அதுக்குள்ளே போகிறது இல்லை. ஸோ அது ஸ்கெடியூல் ஆன போஸ்ட் மட்டும் ஸ்கெடியூல் ஆகிட்டே இருக்குது. மற்றபடி அதில் ரொம்ப ஆக்டிவாகவே நான் இல்லை. அன்இன்ஸ்டாலும் பண்ணிட்டதுனால சரி சோஷியல் மீடியாவில் இல்லாமல் நம்ம எப்படி இருப்போம் அப்படின்றத பார்க்கறதுக்காக தான் பண்ணேன். அந்த 2 அக்கௌண்ட் அப்படியே டீஆக்டிவேட் பண்ணிட்டேன். எனக்கு இப்போதைக்கு ஐடியா இல்லை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு. ஸோ மேபி ஃப்யூச்சர் ஐடியா இருந்துச்சுன்னா லெட் மீ ரீஆக்டிவேட் தோஸ் அக்கௌண்ட்ஸ். ஸோ லிட்டரலாக இப்போலாம் வந்து என்னடா இன்ஸ்டாகிராம்னால மட்டும்தான் வந்து நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகுறீங்களா? அப்படி கிடையாது. ஸோ பேசிக்காகவே ஃபோன் யூஸ் பண்ணுறதை குறைச்சிக்கலாம் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக மட்டும்தான், நாட் ஸ்பெசிஃபைங் எனி சோஷியல் மீடியானால். ஸோ அது ஒன்று தான். அதனால் நான் வந்து இப்போலாம் கொஞ்சம் சீக்கிரமாகவே தூங்குறேன். ஒரு 10-10:30க்கெலாம் தூங்கிறேன். எப்பவுமே 11:30 ஆகும். ஸோ நான் ஐம் ஸ்லீப்பிங் அண்ட் ஒரு நல்ல குவாலிட்டியான ஸ்லீப் இருக்குது. ஒரு 10 மணிக்கு தூங்கினேன்னா காலை ஒரு 7-7:30 மணிக்காக எழுந்துக்கிறப்போ ஒரு மாதிரி செம்மையாக இருக்குது. லைக் ஒரு நல்ல ஒரு ஸ்லீப் இருக்க மாதிரி இருக்குது, ஒரு லாங் ஸ்லீப் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் ஒரு நல்ல ஸ்லீப் சைக்கிளை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக மட்டும்தான். ஸோ பழைய மாதிரி ஃபோன்லாம் யூஸே பண்ணுறது ரொம்பவே கம்மி பண்ணிட்டேன். இன்னுமே கம்மி பண்ணணும். ஸோ பார்ப்போம் என்னன்ட்டு. இந்த vlog வந்து நான் கொஞ்சம் இன்னோவேட்டிவாக டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கேன். இது செட் ஆகுமா செட் ஆகலைன்னு பார்த்தீங்கன்னா அது நீங்கள் தான் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு சொல்லணும். ஸோ வீடியோவோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். புதுசாக ட்ரை பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா ஆல்சோ இதுவரையே நீங்கள் வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல கண்டென்ட்ஸோடு வரேன். ஏன்னா நல்ல கண்டென்ட்ஸ் போட்டால் இன்னுமே நல்லா இருக்கும்ன்றதுனால மட்டும்தான் சரி ஓகே நல்ல கண்டென்ட் வரட்டும், நம்ம அதுக்கேற்ற மாதிரி vlog எடுக்கலாம் அப்படின்ற பிளானில் தான் இருக்கேன். ஸோ ஐ ட்ரை டு போஸ்ட் சம் நியூ கண்டென்ட்ஸ் ஹியர் ஆஃப்டர். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் நீங்கள் என்னை ஃபாலோ பண்ண வந்தீங்கன்னா மறக்காமல் நான் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த சைட் போடுறேன். அதே மாதிரி அவ்வளோதான் நினைக்கிறேன். ஸோ குட் நைட் கைஸ். ஸோ நீங்கள் இந்த வீடியோ எப்போ பார்க்குறீங்க தெரியல, நான் இப்போ தூங்க தான் போகிறேன். ஸோ குட் நைட். So see you all in next another good video and good content. Okay, so bye bye and thank you for watching.